ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். 8th 10th 12th ஸோ எல்லாருமே நினச்சிருப்பீங்க டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு 12th தான் எலிஜிபிள்னு. பட் நீங்கள் 8th படிச்சிருந்தாலும் 10th படிச்சிருந்தாலும் ஸோ 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எல்லாருமே எலிஜிபிள். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள், எந்த கோர்சஸ்க்கு யார் அப்ளை பண்ணலாம், ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய கோர்சஸ்க்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லி சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்ன கோர்சஸ்ன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் மேத்ஸ் குரூப், சயின்ஸ் குரூப், ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா, அதர் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாமா, ஸோ நீங்கள் எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து மார்க் எடுத்துக்கணும், 12th பாஸ் ஆனால் போதுமா, வேறு என்னெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே ஒரு கோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன எலிஜிபிள்னு சொல்லி எப்போவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் வந்து ஈஸியாகவே வந்து சீட் கிடைக்கும். சர்டிஃபிகேட் கோர்சஸ் பொறுத்தளவு ஸோ நீங்கள் வந்து நான் சர்வீஸ், அதாவது அரசு பணியில் இல்லாமல் இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து 12th முடிச்சிருந்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி ஸோ இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th பாஸ் ஆகிருக்கணும். அண்ட் உங்களுடைய பெர்சன்டேஜ் வந்து மினிமம் 40% வந்து மார்க் எடுத்துருக்கணும். இதுவே எஸ்சி, எஸ்சி, எஸ்டி ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் ஆனாலே போதும். இப்போ நம்ம பார்த்த எல்லாமே சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கான எலிஜிபிள். பட் இதில் வந்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்சஸ் மட்டும் கிடையாது, அதுக்கு வந்து செப்பரேட்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம லாஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பொறுத்தளவு டிப்ளமோ கோர்சஸ். ஸோ இதில் வந்து நான் சர்வீஸ், அதாவது அரசு பணியில் இல்லாமல் ஸோ 12th முடிச்சு ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் ஃபார் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 12th பாஸ் ஆகிருக்கணும். அண்ட் உங்களுடைய சப்ஜெக்ட் பொறுத்தளவு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி, அதர்வைஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் மேக்ஸ் ஸோ இதில் வந்து மினிமம் வந்து 40% வந்து மார்க் எடுத்துருக்கணும். ஸோ இதுவே எஸ்சி, எஸ்சி, எஸ்டி ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா 12th பாஸ் ஆகிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி, அதர்வைஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ப்ளஸ் மேக்ஸ் ஸோ இந்த குரூப் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அண்ட் செகண்ட் பொறுத்தளவு சேம் டிப்ளமோ கேட்டகரியில் சர்வீஸ் கேண்டிடேட், அதாவது அரசு பணியில் இருந்துட்டு சில பேர் வந்து படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, அதர்வைஸ் பயாலஜி, அதர்வைஸ் மேக்ஸ் ஸோ இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். டிப்ளமோ இன் ஃபார்மசி பொறுத்தளவு நீங்கள் வந்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதர்வைஸ் பாட்னி, ஜுவாலஜி, மேக்ஸ் போத் இன் தியரி, ப்ராக்டிக்கல் ஸோ இதில் வந்து பாஸ் ஆகிருக்கணும். அண்ட் இங்கிலீஷில் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும். ஸோ இதுதான் வந்து கம்பல்சரியாக வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு கோர்சஸ் பொறுத்தளவு மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்சஸ். ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்தளவு பேஷண்ட்டை அட்மிட் ஆகி ஸோ அந்த பேஷண்ட்டோட ஃபைல் எல்லாமே வந்து ஸோ நர்சஸ் எல்லாமே எழுதியிருப்பாங்க, டாக்டர்ஸ் ஸோ யாரெல்லாம் பேஷண்ட் பார்த்தாங்களோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கண்டிப்பாக அந்த ஃபைலில் இருக்கும். அது டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அதை வந்து எம்ஆர்டிக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஃபைலெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஏரியா தான் எம்ஆர்டி. ஸோ அங்கே நீங்கள் வந்து டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து நான் சர்வீஸ் பொறுத்தளவு ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி ஸோ இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th பாஸ் ஆகிருக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பயாலஜி குரூப் எடுத்துருக்கணும், அதாவது சயின்ஸ் குரூப், அதர்வைஸ் வந்து மேக்ஸ் குரூப் ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் 40% வந்து மார்க் எடுத்துருக்கணும். பட் இந்த கோர்ஸில் இருக்க முக்கியமான எலிஜிபிள் பொறுத்தளவு ஸோ அதர் கோர்ஸ் எல்லாமே நீங்கள் மேத்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பீங்க, சயின்ஸ் குரூப்பாக இருந்திருப்பீங்க. பட் இந்த கோர்சஸ் பொறுத்தளவு கம்ப்யூட்டரில் நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் முடிச்சிருக்கணும். ஸோ அதை முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, அதர்வைஸ் பயாலஜி. அண்ட் நெக்ஸ்ட் கோர்சஸ் பொறுத்தளவு மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்சஸ். இந்த கோர்சஸ்க்கு நீங்கள் வந்து 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் போதும். அண்ட் மினிமம் வந்து 40% வந்து மார்க் எடுத்துருக்கணும். ஸோ இதுவே வந்து எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து 10th முடிச்சிருந்தாலும் போதும். ஸோ இதுவே வந்து சர்வீஸ், அதாவது அரசு பணியில் இருந்துட்டு நீங்கள் இந்த கோர்சஸ் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து 8th முடிச்சிருந்தாலே போதும். ஸோ இந்த கோர்சஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதனால் உங்களுடைய எலிஜிபிலிட்டி தெரிஞ்சுட்டு நீங்கள் கோர்சஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது கவுன்சிலிங்கில் ஒரு பெஸ்ட்டான கோர்சஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே எலிஜிபிள்னு சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மார்க் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸோ அந்த கோர்சஸ் கிடைக்கும்னு கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு வர எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ உங்களோட கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்து உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். பட் எல்லாருமே வந்து ஸோ எப்போவுமே எல்லா கோர்சஸ்க்கும் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகம்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ டிப்ளமோ கோர்சஸில் வரக்கூடிய பெஸ்ட்டான கோர்சஸ், சர்டிஃபிகேட் கோர்சஸில் என்னென்ன பெஸ்ட்டான கோர்ஸ் இருக்குது ஸோ இதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தொடர்ந்து பேராமெடிக்கல் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.